இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொடவத்தி கிழங்கு. இது மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே நல்லதான். இங்கே பாருங்க சோளம் எப்படி சுடுறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ சூடாக இருக்குன்னு வேர்க்கல்ல. சாக்லேட்டை பாருங்களா, விதவிதமாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஏற்காடு தான் வந்திருக்கோம். முன்ன வந்து ஃபேமிலியோடு வந்தோமா, இப்போ வந்து ஃபேமிலி யாருமே வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அண்ணி வந்து கன்சீவாக இருக்காங்களா, இந்த டைமில் வந்து ரொம்ப லாங் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல, நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன். அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்களா, சரி நம்ம ஏற்காடு போயிட்டு வரலாம். ஏன்னா ரொம்ப நாளாச்சு, எப்படி பார்த்தாலும் ஒரு 1 இயர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தங்கச்சி மேரேஜ் அப்போ வந்தது. இப்போ இந்த இடத்துக்குலாம் நான் வந்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இடமும் ரொம்ப தெரியாதா, அதனால் இருந்த இடம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அந்த போட் ஹவுஸ்லாம் பார்த்துட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்திருக்க இடம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாகவே இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ பனி மூட்டத்தை பாருங்களேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன், இடம் செமையாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காரெல்லாம் இருக்குது நம்மளை சுற்றி காமிக்கிறது. இங்கே பாருங்கள் எல்லா போட்ஸும் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நடந்து வாக்கிங் மாரியே வந்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இடம்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களா, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மரம்லாம் எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்களா, நம்ம ஊர்லலாம் இவ்வளோ ஹைட்டே பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இருக்குமா, கீழே வந்து நம்ம தைல மரம், சவுக்க மரம் சின்ன சின்னதாக தான் பார்த்துருக்கோம். மலையில் பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு. அதுவும் பனி பெஞ்சிட்டு இருக்கா, நல்லா கூலிங்காகவும் இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர்லலாம் ஒரு 8 மணிக்கெலாம் வெய்ய அடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கெல்லாம் அப்படியே அந்த பனி மூட்டத்தோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேக்ரவுண்ட்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து வியூ பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லு மூங்கில் மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எல்லாம் எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்களா, மரம்லாம். ஃபேமிலியோடலாம் வந்தால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்தமாரி இருக்குது இடம். ஒரு வழியாக நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்தமாரி இடத்தெல்லாம் பார்த்து. போன வாட்டி வந்தப்போ கூட நான் இந்த இடம்லாம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி எப்படியே கேட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்களேன் இடம். இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காகவே இந்த பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கடையெல்லாம் எதுவும் ஓப்பன் பண்ணல, எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. நான் அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நம்ம உச்சியில் இருக்கோம், அப்படியே மேகம் மூட்டம் அப்படியே மூடிக்கிட்டே வருது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஹைட்டாக பாருங்களேன். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் செடி. வியூவெல்லாம் பார்த்துட்டு வெற்றிகரமாக இறங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு மலையிலேருந்து கீழே இறங்குற மாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இடம். இங்கே பாருங்க, இது மேலே தான் நம்ம வியூவை பார்த்தோம். இப்போ கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கிறதுக்கு ஏதோ ரன்னிங்கில் ஓடுற மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது கார்டனுக்கு வந்தாச்சு. கார்டன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களா. ரோஸ் செடியை பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு, செம்மையாக இருக்குது. இது சுற்றி ஃபுல்லாக கார்டன் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிளேஸ்லாம். எல்லா இடமும் செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சேலம் ஏற்காடு வந்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த செடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதில் ஏதோ காயெலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இது என்ன காயின்னு தெரியல. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களா, எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்களா. இந்த பூவை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது என்ன பூவுன்னே தெரியல எனக்கே, ஆனால் பார்த்தா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்களா எப்படி இருக்குன்னு பூவு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
இதில் நடந்து வர்றது தான் ரொம்ப டயர்டாக தெரியுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள் இடம். ஒரு பொண்ணு அப்படியே அழகாக வரைஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பேக்ரவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம உள்ளே போவோம், வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரு பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு டயர்டாக தெரியாது. நம்ம நடந்து எல்லா இடமும் சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தால் ரொம்ப டயர்டாக தெரியும். நீங்கள்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் காரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நடந்துலாம் ரொம்ப சுற்றி பார்க்க முடியாது. நம்ம மேக்ஸிமம் கொஞ்சம் தான் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம போய் ஒரு தண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடை எதுவுமே இன்னும் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணணும், போய் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே அடுத்தது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதை நம்ம கிளம்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே விளைஞ்ச அவகடா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்களேன். அடுத்தது பாருங்கள் பலாப்பழம். இங்கே பாருங்கள் பலாப்பழம் சொல்ல பார்க்க சொல்லுங்கள். அறுத்து வச்சுருக்கோம். அறுத்து வச்சுருக்காங்க. யார் அறுத்து வச்சுருக்காங்கன்னா அந்த அண்ணன் தான். பழம் தேன் சோலை. ஆமாம், எவ்வளோ மஞ்சையாக இருக்குதுன்னு பாருங்களேன். அத்தி எவ்வளோ பெருசு விளைஞ்சிருக்குன்னு. சரியான பெருசுங்க. வாழைப்பழமும் இங்கே விளைஞ்சது தான். மலை வாழை. மலை வாழையாம். இதை பாருங்க, வாட்டர் ஆப்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்க மலை மாரி இருக்கா, அதில் மோடாக இருக்கனால இறங்கி இறங்கி ஏற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரு போகிற மாரி இருந்தால் நல்லாயிருக்கும். எதுவுமே போக முடியாது, நடந்தான் போகிற மாதிரி இருக்குது எல்லா இடத்துக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி பாருங்களேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொடவத்தி கிழங்கு. இது மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே நல்லதான். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மேலே ஏதோ பஞ்சு மேலே முடி மாரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது அவ்வளவும் நல்லதான். சளிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது மலைப்பகுதியில் தான் கிடைக்குமா. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த பாருங்கள், மாங்காய் மாதிரியே இருக்குங்க. இதெல்லாம் இங்கே விளையிறது தான். இங்கே பாருங்க எவ்வளோ சூடாக இருக்குன்னு வேர்க்கல்ல. அதோட கேரட்டு. இந்த சைடு பாருங்கள் மாம்பழம். இங்கே பாருங்க சோளம் எப்படி சுடுறாங்கன்னு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏற்காட்டில் ஃபேமஸ்ஸு சாக்லேட் தான். எவ்வளோ சாக்லேட்டை பாருங்கள். பாதாம் எல்லாமே இருக்குங்க. எது நம்ம இல்லைன்னு சொல்கிறோமோ எல்லாமே இங்கே கிடைக்கும். சின்ன பிள்ளையில சாப்பிட்டது இதெல்லாம். இங்கே பாருங்க ஏலக்காய், எல்லா ஐட்டமும் இருக்குங்க. பாருங்க வெந்தயம், ஜீரகம் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து பிஸ்கெட்டு. இந்த பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர். மேலே இருக்கிறதான் பாடி ஸ்ப்ரே. எல்லாம் பேரிச்சம்பழம், எல்லாம் ஃபாரின் ஐட்டம் தான். ரேட்லாம் அதிலே இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க ஒரே இதில் எவ்வளோ இருக்குன்னு. இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அத்தி. அதோட இங்கே பாருங்க ஹாட் முட்டாயா. போட்டோஸ் வந்தாச்சு. ஃபுல்லாக போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து காலால் தான் மிதிக்கணும். இதுக்கு மோட்டரெலாம் எதுவுமே கிடையாது. மோட்ருனால் இந்த வருது பாருங்க. போட் ஹவுஸ் வந்தாச்சு. வந்துகிட்டே இருக்கிறப்ப ஊஞ்சல் இருந்துச்சா, சின்ன பிள்ளையில ஆடினது. இப்போ ஒரு வாட்டி ஆடலான்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஆடி பார்த்தேன். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அப்படியே ஆடிக்கிட்டே அப்படியே போட் ஹவுஸையும் பார்த்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா போட்டு போயிட்டுருக்கு. ஆனால் வந்து நம்ம போகிறதுக்கு பயமாக இருக்குது.
அப்போ போய்ட்டோம். ஆனால் இதில் போகிறதுக்கு தான் பயமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஷேக் ஆகுதா, அதனால் ஒரு பயமாக இருக்குது. இல்லைன்னா போய் என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு வாட்டி ஃபேமிலியோடு வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபோட்டோஸ்லாம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, மேக்ஸிமம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதோட போய் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இதோட வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக போய் ஏற்காடு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்தது எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 4 மணி ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஓவர் டயர்டாக இருந்துச்சா அப்படியே படுத்தாச்சு. படுத்துட்டு எத்தனை மணிக்கு ஏந்திச்சேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9 மணிக்கு தான் ஏந்திச்சேன். ஏந்திச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு போன ட்ரெஸ்ஸு நிறையா இருந்துச்சா, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். சரி வந்து பார்த்தா கரண்ட்டும் போயிடுச்சா, அப்படியே வெளில வந்து வீடியோ முடித்த மாரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியோடு போயிருந்தேன்னா நிறைய இடத்துக்கு இன்னும் போயிருந்துருக்கேன். நான் தனியாக போனேன்னா கொஞ்சம் இடத்துக்கு தான் போனேன். அந்த போட் ஹவுஸ்லாம் அப்படியே உட்காந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வாட்டி போகிறோம் ஃபேமிலியோட நிறைய இடத்துக்கு போய் நிறையா என்ஜாய் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.